A very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Proverbs chapter 20 verse 16 to 23. Proverbs 20வது அதிகாரம் அதில் 16லேருந்து 23வது வசனம் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து சோலமன் வந்து திரும்பியும் நம்ம நேற்று பார்த்துலேருந்து கண்டினியூ பண்ணுறாரு. அதாவது ஒரு ஏமாத்துறதும் முட்டாள்தனமான செயல்கள்னால சோலமன் வந்து ஒரு வார்னிங் தராரு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து திரும்பி அவர் என்ன ரிமைண்டர் கொடுக்குறாரு, காட் வந்து அதாவது ஆண்டவர் வந்து நம்மளோட நேர்மையை வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாரு. நம்ம நேர்மையாக இருக்கிறதுக்கு ஆண்டவர் ரொம்ப முக்கியத்துவம் தராரு. அதுக்கப்புறம் நம்ம மற்றவங்க நம்ம வாழ்க்கையில் எப்படி நேர்மையாக இருக்கோமோ அவங்கக்கிட்ட இல்லை ஏமாற்றி இருக்கிறோமான்றதை பற்றி ஆண்டவர் மிக கவனத்தோட நம்ம கண்கூராக பார்த்துட்ருக்காருன்னு சோலமன் ஒரு வார்னிங் சொல்கிறார். ஸோ இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது அப்படியே நேற்றுலேருந்து பார்த்த வெரி சிமிலர் வேர்ஸ். Proverbs 20வது அதிகாரம் 17வது வசனம். Bread gained by deceit is sweet to a man, but afterward his mouth will be full of gravel. இன்னொரு சொல்கிறேன், bread gained by deceit is sweet to a man, but afterward his mouth will be full of gravel. So take away again, நீங்கள் இந்த வசனத்தையே இந்த ஒரு வசனத்தையே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாலே உங்களுக்கே டைரெக்டாக புரிஞ்சிடும். அதாவது இந்த வசனமே என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தரை ஏமாற்றி நம்ம ப்ரெட் வாங்கினா அப்போ வந்து நம்ம நாவுக்கு வந்து அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அதுக்கு இறுதியில் என்ன ஆகும், நம்ம வாய்க்குள்ளே கல் இருக்கிற மாதிரி இருக்கும்னு சோலமன் சொல்கிறார். ஸோ இதுலேருந்து நம்ம டேக்கவே என்னென்னா, அகெயின் நம்ம நேற்று பார்த்த மாதிரியே தான், வெரி சிம்பிளாக டிஸ்ஆனஸ்டி, அதாவது நேர்மையாக நேர்மை இல்லாமல் இருந்தால் அது நம்மளுக்கு அப்போ வந்து என்ன இருக்கும், சுகமாக இருக்கும். ஆனால் இறுதியில் நம்மளுக்கு என்னவாக இருக்கும், அது சுகத்தை தராது. நேர்மையாக இல்லாமல் இருந்தால் அந்த நேரத்தில் சுகத்தை தரும், ஆனால் அது பெர்மனெண்ட்டாக நம்மளுக்கு அந்த சுகத்தை தராது. டிஸ்ஆனஸ்டி மை சீம் ரிவார்டிங் அட் த மோமெண்ட், பட் இந்த லாங் ரன் இட் வில் நாட் பி ரிவார்டிங். ஸோ அனாலஜி, இது ஒரு அனாலஜி என்னென்னா வெரி சிம்பிள். நம்ம நேற்று என்ன பார்த்தோன்னா, ஒரு மார்க்கெட்டில் வந்து ஸ்கேல், ஒரு மார்க்கெட்டில் காய்கறி வாங்கினீங்கன்னா ஃபுட் ஸ்கேல் இருந்தால் என்ன பண்ணும், அந்த ஸ்கேலில் வந்து ஏமாற்றுவாங்க சில பேர். வெரி சிம்பிள். அதே மாதிரி இன்னொரு என்னென்னா, நீங்கள் அனிமல்ஸில் பார்த்தீங்கன்னா, இப்போது காட்டில் இருக்க நிறைய அனிமல்ஸ் பார்த்தீங்கன்னா, சில ஒரு டைப் ஆஃப் தவளை இருக்குது, ஃப்ராக் இருக்குது. அது பார்க்க எப்படி இருக்கும், கலர்ஃபுல்லாக பிரகாசமாக அப்படியே அழகாக இருக்கும், அப்படியே பிடிக்கணும்னு தோணும். ஆனால் அந்த தவளை தான் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பாய்சனஸ் அனிமல்ஸ் இன் த வேர்ல்ட்ஸ். இந்த தவளை என்னென்னா, அது அதனோட ஸ்கின்னு அது ஏன் அப்படி இருக்குன்னா, ஸ்கின்லேருந்து என்ன வரும், தோல்லேருந்து ஒரு பாய்சன் வரும். அந்த தவளை பார்க்க அவ்வளோ அழகாக அவ்வளோ பிரகாசமாக இருக்கிற அந்த தவளையை நீங்கள் தொட்டால் அப்படி இருக்கும் ஒரு பாய்சனு. அந்த பாய்சனில் இன்ஸ்டண்ட்டாக நம்ம என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக பாதிக்கப்பட்டு கொஞ்சம் மணி நேரத்துலேயே நம்ம என்ன பண்ணுவோம், இறந்துடும். அதில் நான் என்ன சொல்ல வரேன், சாலமன் பேசிக்கலி என்ன சொல்கிறாருன்னா, இந்த நேர்மையை பற்றி நம்ம இதயம் என்ன ஆகும்னா, நம்ம நேர்மையாக இல்லைன்னா, நம்ம அந்த மாதிரி ஏமாற்றிக்கிட்டே மற்றவங்க இருந்தால் நம்ம அந்த தவளை மாதிரி ஆகிடும். வெளியே பார்க்க அழகாக இருப்போம், ஆனால் நம்ம பக்கத்தில் வர எல்லாரும் என்னால் என்ன ஆகும், நம்மளால் பாதிக்கப்படுவாங்க. அதான் சாலமன் வந்து ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணுறாருங்க. இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா, நம்ம எல்லாருக்கும் கொஞ்சம் ஷார்ட்கட்ஸ் தண்ணி தரும், நல்லாயிருக்கும். ஆனால் இறுதியில் என்ன வரும், அவங்களும் அனுபவிப்பாங்க அதுக்கான கான்சிக்வன்சஸை. நம்மளும் அதுக்காக என்ன பண்ணுவோம், கான்சிக்வன்சஸை நியாய தீர்ப்பு அன்றைக்கி தான் இருக்கிறது மிகப்பெரிய கான்சிக்வன்ஸை அனுபவிப்போம். இதை நம்ம எப்படி ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணுறது? இப்போது முதல்ல என்னென்னா, நம்ம நேற்று பார்த்து அதே தான் இன்னொரு ரீஎம்ஃபசைஸ் பண்ணுற சத்தியங்கள். நம்ம வந்து ஒருத்தங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்தா அதை லைட்டாக எடுக்காமல் நம்மளால் முழு முயற்சியோட கண்டிப்பாக அதை என்ன பண்ணும், ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணும். ஒரு சும்மா பேச்சுக்கு சொல்லிட்டேன் அதை நம்ம சீரியஸாக எடுத்துக்கூடாதுலாம் இருக்கக்கூடாது. ஆஸ் அ சைல்ட் ஆஃப் காட், நம்ம இயேசுவின் பிள்ளையாக நம்ம ஒரு வாக்கை வந்து சும்மா அப்படியே விளையாட்டு கொடுக்கக்கூடாது. ஒரு நேர்மையான ஒரு ஆண்டவரோட பிள்ளையானா கொடுத்தா அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். இல்லைன்னா கொடுக்காதீங்க, பண்ண முடியாதுன்னா சொல்லாதீங்க. சும்மா விளையாட்டுக்கு அப்படியே வாக்கு கொடுத்து அது மாதிரி ஏமாற்றக்கூடாது. ஏன்னா நம்ம ஃபஸ்ட் நிறைய வாட்டி திரும்பி பார்த்தது ஒன்று என்னென்னா, நம்ம நாக்கு எவ்வளோ முக்கியம்னு சாலமன் வந்து நிறைய முறை சொல்லியிருக்காரு. ஏன்னா நம்ம நாக்கால் நம்ம என்ன பண்ணலாம், ஒருத்தங்களை தூக்கலாம், இல்லை ஒருத்தங்களை அழிக்கலாம். அதே மாதிரி ஒரு இன்ஸ்டன்ஸ் இது. நம்ம நாக்கால் நம்ம என்ன சும்மா வாக்கு கொடுத்துட்டு ஒருத்தங்களை தூக்கிட்டு டெம்பரரியாக தூக்குறோம். அதுக்கப்புறம் அந்த வாக்கை நிறைவேற்றலைன்னா என்ன ஆகும், அதே நாக்கால் தூக்குனவங்க அழிஞ்சு போயிடுவாங்க. ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் ரெண்டாவது என்னென்னா, ஜெபம். இது கண்டிப்பாக நம்மளால் ஜெபம் இல்லாமல் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளுக்கு அப்படி இருக்கும் அந்த டெம்டேஷன். சின்ன விஷயந்தான்,
நம்ம 2-3 நாள் முன்னாடி பார்த்தது என்னென்னா, ஒரு சின்ன விஷயத்தான் நம்ம டெம்ப்ட் பண்ணும். சின்ன விஷயம் தானே நம்ம என்ன பண்ணுவோம், லைட்டாக எடுத்துப்போம். ஆனால் அந்த சின்ன விஷயத்துலேருந்து தான் நம்ம நிறைய முறை டிவோஷன்லேயே பார்த்துருக்கோம், பெருசாகும். அந்த சின்ன விஷயந்தான் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும், பெரிய ஒரு பாடாயிடும், ஒரு பெரிய ஒரு லோட் ஆகிடும். அதுக்கடுத்து நம்ம கஷ்டமாயிடும். ஸோ அந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். ஆண்டவரே நான் அந்த மாதிரி ஒரு மற்றவங்களுக்கு ஒரு விஷமாக இருக்கக்கூடாது. நான் வாக்கு சொல்லினா அதை காக்கிறவனாக இருக்கணும். நான் வந்து ஒரு நேர்மையான இருக்கும். ஏன்னா ஆஸ் அ சைல்ட் ஆஃப் காட், தட் இஸ் ஒன் ஆஃப் ஆர் கேரக்டர்ஸ். நம்மளோட ஒரு கேரக்டர் என்னது, ஒரு நேர்மையாக இருக்குது, ஒரு நம்மளுக்கு ஒரு கேரக்டர். நம்ம நேர்மை இல்லைன்னா நம்ம இப்போ என்ன ஆண்டவருடைய பிள்ளையே இல்லை. வெரி சிம்பிள். ஒரு நேர்மை அந்த கேரக்டர் இல்லாதவனாக இருந்தால் we are not a child of God. ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். அந்த இதயத்தை, அந்த கேரக்டர் கொடுக்கறதுக்கு we have to pray to God. So that is what I want us to take away. Thank you.